பெரிய சந்தோஷம் சார், பெரிய பிளெஸிங்னு கூட சொல்லுவேன் சார். ஏன்னா நான் அப்படி பார்க்கக்கூடிய ஒருத்தர் நீங்க. நான் ஆஹா எஃப்எம்ல ஆர்ஜேவா ஜாயின் பண்ணப்ப 2011 நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் அவர்தான். இந்த நிகழ்ச்சியில நம்ம இணையத்துக்கும் காரணம் அவர்தான். இப்ப நீங்க சொன்னீங்களே நல்ல டிராவல் இருந்துச்சு. அந்த டிராவல்ல போயிட்டே இருக்கப்ப திடீர்னு அந்த கம்பெனி அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கும் நமக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம். அப்ப சரி ஓகே, அப்ப வெளில வந்து நம்ம ஒரு கம்பெனி பண்ணலாம் அப்படின்றப்ப இப்ப நம்மளோட ஓன் கம்பெனி. ரெண்டாயிரத்தி 12 இருந்து தவறாம நம்ம கூட எல்லாத்துலயும் கனெக்டடா இருக்கு தலைவர் தான். 2012 அவர் பாட்டு, 2013 ஒரு ரேடியோ, வெப் ரேடியோ ஒன்று ஆரம்பிச்சோம், ஸ்மைல் வெப் ரேடியோ. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க ரியாஸ் கமத் பேசுறேன். பெரும்பாலும் சினிமா நிகழ்ச்சிகள் ஆகட்டும், இந்த மாதிரி வந்து யூடியூப் சேனல் ஆகட்டும், தன்னுடைய அசத்தலான குரல்ல எல்லாரையும் மெய்மறக்க வைக்க நண்பர் விக்னேஷ்காந்த். இன்னைக்கு அவருக்கு நான் வந்து பேட்டி எடுக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணி இறங்கியிருக்கேன். அவர் அளவுக்கு பண்ண முடியலனாலும் ஏதோ என்னால பிடிச்சது நான் முயற்சி பண்றேன். இது ஒரு டெஸ்ட் தான், சரிங்களா? ஓகே, வணக்கம். வணக்கம் சார். ஆக்சுவலா இது வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் சார், பெரிய பிளெஸிங்னு கூட சொல்லுவேன் சார். ஏன்னா நான் அப்படி பார்க்கக்கூடிய ஒருத்தர் நீங்க. நான் ஆஹா எஃப்எம்ல ஆர்ஜேவா ஜாயின் பண்ணப்ப 2011 அன்னையில இருந்து இன்னைக்கு வரலையும் ஒரு துளி சேஞ்ச் கூட பார்க்காத ஒரு மனிதர் நீங்க தான் சார். ஏன்னா அப்போ நம்ம ஒண்ணுமே இல்லை, இப்போவும் ஒன்றும் இல்லை, நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம், ஓடிட்டு இருக்கோம். ஆனா அன்னைக்கு நீங்க என்ன ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்களோ, எப்படி இருப்பீங்களோ, எப்படி நடந்துக்குவீங்களோ, எப்படி ட்ரீட் பண்ணுவீங்களோ, அதுல இம்மையளவு கூட மாறாம அப்படியே இருக்குது அப்படிங்கிறது உங்கள்கிட்ட நான் நிறைய எடுத்துக்கிட்டு இருந்திருக்கேன். அதுல இது ரொம்ப முக்கியமான குணம். நீங்க இன்டர்வியூ பண்ணி, அதாவது இதுல ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கோங்க சார், இன்டர்வியூலாம் வேணாம், உங்க கூட டிஸ்கஸ் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க சொல்ற இந்த இவ்வளவு பெரிய பெருந்தன்மைக்கு முக்கிய காரணம் கருத்தா யாருக்குங்களா? நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் அவர்தான். இந்த நிகழ்ச்சியில நம்ம இணையத்துக்கும் காரணம் அவர்தான். இப்ப நீங்க சொன்னீங்களே 2011 இருந்து இன்னைக்கு இருக்க நான் மாறாம இருக்கேன்னு, அதுக்கும் காரணம் அவர்தான். ஏன்னா யார் ஒருத்தர் ஆத்மார்த்தமா மானசீகமா ஒருத்தரை வந்து மனித வாழ்க்கையில யார் ஒருத்தர் வந்து தன்னை வந்து ஒரு குருவா ஏத்துக்கிறவரோ, அந்த குருவை பின்பற்றும் போது இந்த மாதிரியான பல தருணங்கள், பல சந்தோஷங்களை நம்ம வாழ்க்கையில அடைஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதுல ஒண்ணுதான் இப்ப நீங்க சொன்ன இந்த மேட்டர், சரிங்களா? இப்போ நீங்க நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த பிளாக் ஷீப்ன்ற சேனலுக்கு வருவோம். இந்த பிளாக் ஷீப்ன்றது ஏன் பேர் வச்சீங்க சார்? தலைவர் கனெக்ட் தான் சார். ஆக்சுவலா முதல்ல நான் இண்டிவிஜுவலா தான் ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆர்ஜேவா இருந்தப்ப ஒரு பெரிய விஜே ஆயிடணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு உள்ளுக்குள்ள இருந்த ஆசை. ஆனா அதை தாண்டி ஒரு டீம் ஃபார்ம் ஆகுது. டீம் ஃபார்ம் ஆகிறப்ப, ஏன்னா நம்ம நிறைய இடங்கள்ல போய் நிக்கிறோம், வாய்ப்பு தேடி அலையிறோம், அங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கல. சரி, வாய்ப்பு கிடைக்கலன்றப்ப நம்மள மாதிரியே வாய்ப்பு கிடைக்காதவங்க எல்லாம் ஒன்னா சேர்றோம். அப்படி ஒரு 5 பேர் சேர்ந்து நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணணும்னு நினைச்சது தலைவர் பர்த்டே 12-12-12. ஏன்னா அந்த 5 பேருக்கு இருக்க காமன் ஃபேக்டர் அன்னைக்கு அவர் தான். ஸோ தலைவருக்கு ஒரு பாட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கும், நம்ம சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு பாட்டு பண்றோம். 12-12-12. எங்களுக்கு பாட்டெல்லாம் பண்ண தெரியாது. அதுல ஒருத்தர் கம்போசர், ஒருத்தர் வந்து லிரிசிஸ்ட், அப்படி வச்சு நாங்களே ஒண்ணு பண்ணிட்டோம். அதுதான் முதல்ல டீம் ஆக்குனுச்சு நம்மள. எனக்கு அதுல இருந்துதான் டீமா இயங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. பிளஸ் அந்த டீமா இயங்க ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பத்திலே முதல்ல 5 பேர்ல இருந்த ஒரு பையன் சிவசுப்ரமணியம் சொல்லி, அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். நாங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு போகும்போது. அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வீழ்ச்சியில் ஒரு 6 மாசம் எதுவுமே பண்ணாம இருந்தேன். அப்புறம் அரவிந்த் அண்ணன், சுட்டி அரவிந்த், அவர் தான் எனக்கு காட்ஃபாதர்னு சொல்லி எப்பயுமே அவர் தான் சொன்னாரு, ஒரு சிவசுப்ரமணியம் போனா என்னடா, அவன் கூட வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதுக்காக நம்ம நிறைய சிவசுப்ரமணியத்தை உருவாக்குற இடத்துக்கு போகணும். அதுல இருந்தா டீம்னு எல்லாமே டீம் சார். அப்படி டீமா ஃபார்ம் பண்ணி ஸ்மைல் சேட்டையா தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம். நல்ல டிராவல் இருந்துச்சு. அந்த டிராவல்ல போயிட்டே இருக்கப்ப திடீர்னு அந்த கம்பெனி அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கும் நமக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம். அப்ப சரி ஓகே, அப்ப வெளில வந்து நம்ம ஒரு கம்பெனி பண்ணலாம் அப்படின்றப்ப இப்ப நம்மளோட ஓன் கம்பெனி. ஆனா நாங்க ஏற்கனவே ஒரு 7.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்க ஒரு சேனல் அது ஸ்மைல் சேட்டை. அன்னைக்கு 7.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ன்றது ரொம்ப பெருசு. டாப் 2-3 சேனல்ஸ்குள்ள நம்ம ஒருத்தர். ஸ்மைல் சேட்டை விக்னேஷ் தான் எனக்கு தெரியுமே எல்லாருக்கும், வேற எதுலையும் தெரியாது. அந்த அடையாளத்தெல்லாம் விட்டுட்டு வெளியில வரும். வெளியில வந்தா எனக்கு அது ஒரு மிராக்குலஸா ஒருத்தரை நான் சந்திக்கிறேன், அருளானந்த் சார்.
அவர் வந்து அதுக்கு முன்னாடி ரொம்ப லாங் பேக் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி அவருக்கு நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன் அவர் கம்பெனிக்கு. கரெக்டா இந்த இடத்துல இருந்து வெளியில வரும் ஒரு 20 பேர் இருக்கும். சிவாஜி இன்டர்வல் பிளாக் தான், தலைவர் படங்களோட இன்டர்வல் பிளாக் தான், எதுவுமே இல்லை, மறுபடியும் ஜீரோல வந்து நிக்கிறோம். ஆனா இப்ப நம்ம கூட ஒரு 20-25 பேர் இருக்கான். அவ்வளவு பேருக்கு இப்ப நம்ம சம்பளம் கொடுத்துட்டு இருந்தோம். திடீர்னு அந்த கம்பெனில இருந்து வெளில வந்துட்டோம். அடுத்த மாசம் சம்பளத்துக்கு காசு இல்லை, எக்யூப்மெண்ட் இல்லை, உட்காந்து வேலை செய்ய ஒரு ஆபீஸ் இல்லை. இந்த சூழல்ல கரெக்டா நான் வெளில வர அன்னைக்கு இவரை மீட் பண்றேன், அடுத்த இன்வெஸ்டரை. அவர் ஒரே நாள்ல அடுத்த நாள் ஆபீஸ் கூப்பிடுறாரு. அவருக்கு அப்போ ஒரு ஆபீஸ் ஃப்ரீயா இருக்கு, அவர் ஏற்கனவே வச்சிருக்க ஆபீஸ், அங்க கூப்பிட்டு போறாரு. முதல்ல அந்த ஆபீஸ் எடுத்துக்கங்க, அடுத்து என்ன கேட்டீங்க, எக்யூப்மெண்ட் பண்ணி தந்துடுறேன், 10 நாளுக்குள்ள சேனல் ஆரம்பிக்கணும்னு சொல்றாரு. இது எல்லாம் வந்து எனக்கு இதெல்லாம் நம்ம படத்துல தான் பார்த்திருக்கோம். ஆனா நம்ம உண்மையா எந்த ப்ராஜெக்ட் கிடைச்சாலும் அதுக்கு உண்மையா உழைச்சிருக்கோம். அதனாலதான் அவருக்கு அப்படி ஒரு அபிமானம் நம்ம மேல. அப்போ இந்த சேனல் புதுசா ஆரம்பிக்கிறோம் 2017 ஜூலை. அப்போ உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோம், என்ன பேர்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டே இருந்தப்ப 2012 இருந்து தவறாம நம்ம கூட எல்லாத்துலயும் கனெக்டடா இருக்கு தலைவர் தான். 2012 அவர் பாட்டு, 2013 ஒரு ரேடியோ, வெப் ரேடியோ ஒன்று ஆரம்பிச்சோம், ஸ்மைல் வெப் ரேடியோ, அதே டிசம்பர் 12. 2014 வைகரைன்னு ஒரு வெப் ரேடியோ ஆரம்பிச்சோம், அதுவும் டிசம்பர் 12. 2015 ஸ்மைல் சேட்டை, அதுவும் டிசம்பர் 12. எல்லாமே டிசம்பர் 12 நடந்ததுனால தலைவரோட கனெக்ட் இருக்கணும், இது மட்டும் ஜூலைல நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தப்ப சரி பேர்ல அந்த கனெக்ட் இருந்தா நல்லா இருக்கும் நிறைய யோசிச்சோம். ஹவ் இஸ் இட் அந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம். அப்போ அயாஸ்ன்னு சொல்லி அவர் தான் நம்ம டீம்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஹீரோவா இருக்கார் படத்துல. அயாஸ் தான் வந்து பிளாக் ஷீப்னோட அவ்வளவு நேரம் வேற வேற சஜஷன் இருந்து பிளாக் ஷீப்னோட எல்லாருமோ கோரஸா பிளாக் ஷீப் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை சொல்லிட்டு ஓகே இது நல்லா இருக்கு. தேடி பார்த்தா பிளாக் ஷீப்னா உருப்படாதவங்க, வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டவங்க, எந்த விதமான ஸ்கில்லும் இல்லாதவங்க, அவங்களதான் பிளாக் ஷீப்னு சொல்றாங்க கூகுள்ல தேடி பார்த்தா. ஸோ அப்படி சரி ஓகே இந்த நெகட்டிவை பாசிட்டிவா மாத்துறதுக்கு வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். இன்னைக்கு பிளாக் ஷீப் போட்டா நம்ம தான் வரோம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு பிளாக் ஷீப் நீங்க வர்றது மட்டும் இல்ல, நீங்க சொன்ன அந்த கனெக்ட் தான். அதாவது பிளாக் ஷீப்னு மத்தவங்களுக்கு யாராருக்கும் ஒவ்வொரு யோசனையா தோணலாம். எனக்கு இமீடியட்டா பிளாக் ஷீப்னா ஞாபகத்துக்கு எல்டர்ன் மட்டும். ஆமா அதை தாண்டி வேற எதுவும் ஞாபகத்துக்கு வரல. ரகமான விஷயம் தான். இப்போ தலைவருக்கு வரும். நீங்க எப்படி தலைவர் ரசிகனா நீங்க? சார் நான் வந்து தலைவரை படத்துல பார்த்து ரசிக்கிறதுக்கு முன்னாடியே என்னைய ஃபேன் ஆக்கிட்டாங்க. எங்க ஃபேமிலியோட கட்டமைப்பு எப்படின்னா அந்த ஃபேமிலிக்குள்ள ரஜினி ரசிகரா இல்லாம ஒருத்தர் இருக்க முடியாது. தலைவர் ஃபேன் தான் கட்டாயமா நீங்க. ஏன்னா எங்க அக்கா அண்ணன் எங்க பெரியம்மா திருச்சி சார் எல்லாருமே தலைவர் ஃபேன். விக்னேஷ் நான் வந்து காந்தி ஜெயந்தி அன்னைக்கு பிறந்தேன், விக்னேஷ் காந்தின்னு வைக்கலான்னு எங்க அப்பா சொல்றாரு. அப்ப எங்க அக்கா அண்ணன் எல்லாம் சேர்ந்து காந்தி காந்த்னு வைங்க, தலைவர் பேர் வச்ச மாதிரியாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் விக்னேஷ் காந்த்னு பிறக்கும் போதே வச்ச பேர் தான் விக்னேஷ் காந்த். அப்பயே தலைவர் கனெக்ட், பிறந்தது பேர்லயே தலைவர் கனெக்ட். அதுக்கப்புறம் வளர வளர இவங்க எல்லாரும் தலைவருக்கு ஒரு ஃபேனா இருப்பாங்கல்ல, அதை பார்த்து பார்த்து நான் ஃபேன் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் நான் இன்னும் சொல்ல போனா தலைவருடைய முதல் நான் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் படம்லாம் ரொம்ப லேட்டு தான் சார். நான் வந்து சிவாஜி டைம்ல தான் நான் தலைவரை தியேட்டர்ல பாக்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு முன்னாடி ஃபுல்லா டிவி தான். ஆனா வெறித்தனமா ஸ்கூல்ல சண்டை போடுவேன், அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல அப்பவே ரஜினி கமல் ஃபேன் அந்த வாரெல்லாம் இருக்கும் எங்க ஸ்கூல்ல. ஸோ அதுல எல்லாம் சண்டை போடுவேன். சண்டை போட்டு ஏன்னா எங்க அக்கா அண்ணெல்லாம் அப்படி ஒண்ணு எனக்குள்ள வச்சிருந்தாங்க. அப்புறம் அவரை பார்க்கும் பொழுது ஆப்வியஸ்லி அப்படி ஒரு பின்பத்தோட நான் ஏற்கனவே எந்த பின்பமும் இல்லாம பாக்குறவங்களே ஃபேன் ஆயிடுவாங்க அவருக்கு. நான் இதெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் பாக்குறப்ப எனக்கு டிவியில வேற யார் கூட கனெக்ட் ஆகாதது அவர் கூட கனெக்ட் ஆகுது. இந்த படங்களை பார்க்கும் பொழுது அந்த முத்துல அவரை அடிச்சு வீட்டை விட்டு அனுப்புறதா இன்னைக்கு பார்த்தாலும் எனக்கு கண்ணுல தண்ணி வரும். அருணாச்சலத்துல ஒரு வெளில பொறுப்பு ஏன் அவர் இப்படி பண்றீங்க அப்படின்னு எனக்கு தோணும். அந்த மாதிரி ஒரு மனிதரை ஸ்கிரீனை தாண்டி நம்ம கனெக்ட் பண்ண முடியுதுன்னா அதுதான் அந்த கனெக்ஷன் நினைக்கிறேன் சார். அதனாலேயே எனக்கு அவரை பிடிச்சி அப்புறம் தேட்டர் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தேட்டருக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லா படத்துக்கும் SDFS எல்லாம் போறது வர்றது அப்படின்னு வெறித்தனமா என்னோட பெரிய இது என்னன்னா நிறைய பேரை கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். வேற ஃபேன்ஸ் எல்லாம் பேசி சண்டை போட மாட்டேன் நான் யார்ட்டையுமே. மற்றவங்க ஃபேன்ஸ்னா ஓகே அவர் கூட நல்ல இதுதான் நல்லா பண்ணுவாரு, ஆனா தலைவர் அப்படின்னு சொல்லி அதாவது அவங்களை ஹர்ட்டும் பண்ணாம அவங்களே அக்செப்ட் பண்ண வச்சு கொஞ்சம் கொஞ்சமா தலைவர் ஃபேனா மாத்துவேன். அப்படியே ஊறி வந்துருச்சு. சோ இப்ப நீங்க தியேட்டர்ல பார்த்து கொண்டாடிய முதல் படம் வந்து சிவாஜி தான். அதுக்கு முன்னாடி படம் அதுக்கு முன்னாடி எல்லாமே KTV தான். KTV சன் டிவி தான் நம்மள வந்து தலைவர் எனக்கு காட்டினது. உங்க வீட்டுல ஃபேமிலி வேற யாரு அந்த அளவுக்கு தியேட்டர்ல படங்கள் பார்த்து கொண்டாடிட்டு இருக்காங்க? ஆக்சுவலா எங்க ஃபேமிலி தியேட்டர்ல பாக்குறவங்க இல்ல சார். அப்ப அம்மா அப்பா 2 பேரும், நான் ஒரே பையன் வீட்டுல. அம்மாவும் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணாங்க, EB-ல இருந்தாங்க. அப்பா டிரான்ஸ்போர்ட்ல கண்டக்டர், அப்பா கண்டக்டர்.
அங்கேயும் கனெக்ட். ஸோ கண்டக்டரா இருந்தாரு. அதனால அவங்க 2 பேருக்கும் பெரிய மீடியாவே அவங்க பெருசா பார்க்க மாட்டாங்க. ஆனா நான் ஒரே பையங்கிறதுனால எனக்கு டிவி தான் உலகம். டிவியில பாக்குறது தான் விஷயம். என்னோட மேக்ஸிமம் டைம் டிவியில தான். ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்கு பெருசா அப்ப இருந்ததில்ல. அதனாலயே எனக்கு இது பழக்கமாச்சு. எங்க அக்கா அண்ணெல்லாம் தேட்டருக்கு போவாங்க, அவங்களும் தலைவர் படத்துக்கு மட்டும்தான் போவாங்க. அப்ப என்னை கூட்டிட்டு போறது அப்படிதான். அவங்கதான் எனக்கு ஃபர்ஸ்ட் அதை இது பண்றாங்க. அவங்க போறப்ப கூட்டு போனாங்க. மற்றபடி தேட்டர்ல போய் என்ஜாய் பண்ற ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து நான் வரல. என்ன சொல்ல போனா மீடியாவே அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. நான் வந்து யூடியூப் வந்து 2012 இருந்து 17 வரைக்கும் நான் என்ன வேலை செய்யறேன்னே அம்மா அப்பாவுக்கு புரிஞ்சுக்க முடியல. ஏதோ வேஸ்டா இருக்க, என்னப்பா அவ்வளவுதானா வாழ்க்கை, நான் வேணா பிடபிள்யூடியில ஒரு வேலை வாங்கி தரேன்ப்பா, நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, நீ போய் கையெழுத்து மட்டும் போட்டா போதும் காசு, இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. எல்லா பேரையும் 2017 அந்த பிக் ஸ்கிரீன் அது மாத்துனுச்சு. தேட்டருக்கே போகாத ஒரு குடும்பத்தை மியூசியம் முறுக்கில் என்னை பாக்குறது, திருச்சிக்கு போய் எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு போனேன். பார்த்துட்டு அந்த தேட்டருக்குள்ள போறப்ப இருந்ததும் வெளியில வர்றப்ப இருந்ததும் அவ்வளோ பெரிய சேஞ்ச். ஓகே ஏதோ ஒன்று பண்ணிட்டான் அப்படின்னு அது அந்த பெரிய திரையில பார்க்கும் பொழுதுதான் அவங்களுக்கு அது வந்து நம்ம வீட்டுக்கு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்னைய தேட்டர்ல பார்த்தோம். ஸோ அப்படி இருந்த ஒரு ஃபேமிலி. உங்க அம்மா அப்பாவுக்கு தலைவர் படங்கள்ல எது ரொம்ப பிடிச்சிருக்கு, எது ரொம்ப இதுவா ஸ்லாட்சி பேசியிருப்பாங்க? அவங்களுக்கு என்னன்னா சார், அவங்க ஃபேன் எல்லாம் இல்லை. ஆனா நான் என்னையே சின்ன வயசுல இருந்து மற்றதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. சின்ன சின்ன இதுக்கெல்லாம் இப்போ நான் ஒரு டைம் கேட்டு நைட்டு படம் போட்டா பார்க்க விட மாட்டாங்க. எங்க வீட்டுல ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா என்னை வளர்த்தாங்க. ஆனா தலைவர் விஷயத்துல மட்டும் என்னை ரெஸ்ட்ரிக்டே பண்ணல. அவங்களுக்கு அவங்க இத்தனைக்கு ஃபேன் இல்லை, ஆனா அவங்க நான் ரசிக்கிறத பார்த்து ரசிக்கக்கூடிய 2 பேர். அதனால வந்து அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து நானும் பார்த்து இது பண்றதுனால அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இவனுக்கு என்ன, இவனுக்கு எல்லாம் தாண்டி அவரை பிடிக்கும் அவ்வளவுதான் அப்படின்னு. அது ஒண்ணுதான் நான் ரொம்ப ஆசைப்பட்டு பண்ற விஷயம், கேட்டு பண்ற விஷயம். அப்படிங்கிறதுனால தலைவர் விஷயத்துல வீட்டுல நோ ரெஸ்ட்ரிக்ஷன். அப்படியே சுமார் எவ்வளவு தலைவர் படங்கள் பார்த்திருப்பீங்க? சரி, எல்லாமே பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நம்ம வெறித்தனமா ஃபேன் ஆகி அப்ப இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வேற என்ன வேலை? எல்லா படங்களையுமே நான் ஒரு முறையாவது தலைவர் 70s நடிச்ச அந்த பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் எல்லாம் கண்டிப்பா சார். சொல்ல போனா எல்லாம் அந்த நம்ம சூப்பர் ஸ்டார் சல்யூட் பண்றப்ப தலைவருக்கு பிடித்த படங்களை பத்தி பேசுறப்ப மேக்சிமம் எல்லாரும் சொல்ற படங்கள் முள்ளும் மலரும், 6ல் இருந்து 60 வரை. ஜானி நான் 6ல் இருந்து 60 வரை எல்லாம் தூர்தர்ஷன்ல எத்தனை தடவை பார்த்தேன்னே தெரியல. ஏன்னா அவங்க மாசம் ஒரு தடவை அந்த படத்தை போட்டுருவாங்க அந்த டைம்ல, கரெக்டா அந்த 90ஸ்ல. ஸோ அந்த படம் முள்ளும் மலரும், ஜானி. எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் படம்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே எனி டைம் பார்க்கலாம்னா தில்லுமுள்ளு. அடிக்கடி நான் பார்க்குற படம் தில்லுமுள்ளு. ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் தலைவர் எனக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல தோணிக்கிட்டே இருக்கு, தலைவர் அந்த மாதிரி ஒரு நல்ல ஜாலியான ஒரு படம் பண்ணா எப்படி இருக்கும், இப்போ எல்லாரும் சிரிச்சு என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படம். தில்லுமுள்ளு மாதிரி வேற படம் நான் பார்த்ததில்ல. ஸோ நெட்ரிகன்ல தலைவரோட கேரக்டர் அப்படின்னு 3 இப்படி எல்லாத்தையுமே பார்த்துருக்கேன் சார். அதுக்கப்புறம் நான் டிவி பைத்தியம் சார். அதனால டிவியில போடுற படங்கள்லாம் என் மனசுக்குள்ள பதிஞ்சு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பார்த்த தலைவர் படம் முத்து. எப்போ போட்டாலும் பார்த்துருவேன். முத்து தான் நிறைய முறை நான் பார்த்த தலைவர் படம். இந்த ஒரு விஷயத்துல நம்ம 2 பேர் வேறு போடுறோம். ஏன்னா நீங்க ஃபுல்லா மேக்ஸிமம் டிவில இருப்பீங்க, நான் மேக்ஸிமம் தியேட்டர்ல இருப்பீங்க. ஆனா பாருங்க சார், உங்களுக்கு லைஃப் லாங் ப்ரொஃபஷனே தியேட்டர்ல இருக்க மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் வந்துருச்சு. ஏன்னா அந்த ஸ்கூல் படிக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு அந்த படங்களை பார்க்க எனக்கு ஆசை ஊட்டினதே என்னோட கிளாஸ்மேட்ஸ் தான். ஏன்னா நான் படிச்சது ட்ரிப்ளிகேட்ல முஸ்லீம் ஸ்கூல்ல. அப்போ என்னோட கிளாஸ்மேட் வந்து அருளாளன் இருக்கு, சிந்தாரிப்பேட்டில் போடுறோம். அப்போ வீரான் சார் தெரு அந்த சுத்தி சிந்தாரிப்பேட்டை மொத்தமே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆபீஸ் அங்க ஹப். இந்த சின்ன சின்ன பொட்டியோட மொழியில இருக்க சின்ன சின்ன ஷிப்பிங் படங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம். அதே மாதிரி அப்போ வந்து மவுண்ட் ரோட் தியேட்டர்ஸ்ல எல்லாமே நூல்ஸ் எல்லாம் பழைய படங்கள் ரீ ரிலீஸ். ரெகுலர் ஷோஸ் 3 ஷோஸ் மேட்னி நைட் இருந்தா புது படங்கள் போடுவான். அவன் வந்து கிளாஸை கட்டி வச்சுட்டு வாரத்துல 2 படம் 3 படம் 100 படம் பார்த்துருவான். பார்த்துட்டு வந்து சும்மா இருக்குது கிளாஸ் ரூமுக்கு வந்து கதை சொல்றது இப்படி அப்படி இல்லையா. நம்ம இப்போ பிளாட்ஃபார்ம் கடைகள் எல்லாம் பாட்டு புஸ்தகம் வந்து 15 பைசா விற்பாங்க. அது படம் பார்த்துட்டு வந்து அதை நாங்க கிளாஸ் ரூம்ல உட்காந்து பாட்டு பாடுறது இப்படி ஆரம்பிச்சதுதான் என்னோட சினிமா வாழ்க்கை. அப்புறம் நான் வந்து டெய்லி இந்த 3:10 ஸ்கூல் முடியும், ஆனா 2:30 7வது பீரியட் ஆரம்பிக்கும். 7வது பீரியடுக்கு பெல் அடிக்கும் போது கரெக்டா நான் வந்து 2 நோட் புக் வயிற்றுல சொருகிட்டு அப்படியே மெதுவா கிரவுண்டுக்கு போற மாதிரி அப்படியே எஸ்கேப் ஆயிட்டு மேட்னி ஷோ படம் அப்படி ஆரம்பிச்சதுதான் நம்மளோட பயணம். எனக்கு வந்து அகன்ற திரையில அந்த தலைவர் சத்தியமா நான் விசில் இன்னைக்கு அடிக்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து தலைவர் படத்துல அடிக்கணும்ன்றதுக்காக டெய்லி இப்ப நான் வந்து என் வீட்டுல இருந்து நான் டியூஷன் கிளாஸ் போற இருக்கேன் இல்ல ஸ்கூல் போற இருக்கோம் விசில் அடிக்க பிராக்டிஸ் பண்ணிட்டு போவேன்.
காத்து போவோம், அடிச்சுட்டே இருப்போம், அடிச்சுட்டு டக்கு டக்குன்னு வச்சு நீங்க வந்துச்சு. இப்படியே நம்ம வளர்ந்ததுலாம். எனக்கு வந்து வெறித்தனமா நான் வந்து தர்ம யுத்தம் படம் பார்த்தேன். சூப்பர். அந்த நேரத்துல என்னமோ தெரியல, எனக்கு அந்த படம் அப்படி ஒரு அட்ராக்ஷனு. கண்டினியூஸ் பேக் டு பேக் நான் பார்த்து கொண்டாடிய படம் அந்த படம். சரி, இதெல்லாம் பண்ணிட்டு அப்படி தலைவரை திரையில அவ்வளவு வருஷம் கொண்டாடிட்டு அவர் கூட நெருக்கமா இன்னைக்கு ஒரு போன் அவே அப்படி இருக்காரு அப்படின்னா எப்படி சார் இருக்காரு? ஏன்னா அதுக்கும் காரணம் வந்து அந்த ரசிகன் இதுதான். ஏன்னா என்ன வந்து ரசிகன் வந்து பார்த்துட்டு இருக்காரு அவரு. நான் ரசிகனா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ட்ரிப்ளிகன்ல ஃபர்ஸ்ட் மன்றம் இருந்து மொத்தத்துல 15வது மன்றம் இருந்து. என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம கழுகு ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம். என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 115. 101 இருந்தா ஸ்டார்ட். 15வது மன்றம். சரிங்களா? ஸோ அப்பல இருந்து அதை பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சென்னை மாவட்ட நிர்வாகியா பார்த்துருக்காரு, துணை செயலாளர் இருந்தேன். இப்போ வந்து டெய்லி தலைவருக்கு அப்புறம் பழக்கம் என்னன்னுக்கா, காலையில ஷூட்டிங் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ஃபேன்ஸ் வாசல்ல நிப்பாங்க இல்லையா, எல்லாரோட போட்டோ எடுத்துட்டு போவார். ரெகுலரா அது. ஓகே. டெய்லி வந்து காலையில எல்லாம் ரெடி ஆயிட்டு ஷூட்டிங் கிளம்புறதுக்கு முன்னாடி அவரை தேடி வர அந்த ப்ரொடியூசர் டைரக்டர் விஐபிஸ் அவங்களாம் பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் விட்டு கேட்பாரு எவ்வளவு பேர் வந்திருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு. ஆட்கள் கம்மியா இருந்தாங்கன்னா அவங்கள ஜாக்பாட்டு சிங்கிள், க்ரௌடு அதிகமா இருந்துச்சுன்னா குரூப் போட்டோ. ஓகே. மொத்தம் எல்லாரும் டெய்லி 10-15 நிமிஷம் சக்கு சக்கு சக்குன்னு காலி ஆயிடும். அப்படி அடிச்சுட்டு உடனே அப்போ வந்து ஃபியட் TMU 5004 உட்கார்ந்து அந்த கார்ல அந்த போயஸ்ல இருந்து அந்த கிளம்புனா 5 மினிட்ஸ் ஆகுது மெயின் ரோட் தாண்டதுக்கு. அப்படி பறக்கும் அது. பத்திரிகைகள் எல்லாம் அந்த வண்டி நம்பர் எல்லாம் போட்டு 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 அதுக்கப்புறம் ரோட்ல எங்க போனாலும் டிராபிக் போய் மாட்டி. அதுக்கப்புறம் தான் படிக்காதம் படத்துல இருந்து அவர் வந்து கம்பெனி வண்டியில போக ஆரம்பிச்சாரு. ஓகே. எப்ப தெரியுமா சார் இது எனக்கு தெரியும்? சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட்டுக்கு எல்லா படத்தையும் கலெக்ட் பண்றோம், எல்லா இடத்துல எல்லாம் இருக்கு. 2 படம் இல்ல, 2 படம் எங்கேயுமே அவைலபிளா இல்ல. எந்த தலைவரோடது? ஒன்னு ரகுபதி ராகவ ராஜாராம், இன்னொன்னு பேர் மறந்துட்டேன், ஜஸ்டிஸ் கோபிநாதா. அவ்வளவு கலெக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஹிந்தி படம் எல்லாமே வாங்கிட்டேன். ஹிந்தி படம் எல்லாம் பாத்தீங்கன்னா கங்குவா வந்து எனக்கு கிடைக்கல, நான் வரோம் அப்படின்னா நான் வந்து அந்த வீடியோ கடைக்காரங்கிட்ட நம்ம அமௌண்ட் பே பண்ணிட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். வந்தா கொரியர் பண்ண சொல்லி கொரியர் சார்ஜஸ் வரைக்கும் கொடுத்துட்டு வந்தேன். சரி, ஓகே பிரதர், தலைவர்கிட்ட நான் இதை பேசிட்டேன், இந்த மாதிரிலாம் சூழல் இருக்குன்னு சொன்னேன், எல்லாரும் இது பண்றாங்கன்னு. நான் வந்து ரசிகர் மன்ற சைட் சொல்லிட்டேன், அவங்க இனிமேல் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, தலைவர்கிட்ட உங்களுக்கு நாளைக்கு பேச வைக்கிறேன் அப்படின்ட்டாரு. எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. இந்த விஷயம் நடந்தப்ப ஏங்க போய் சொன்னீங்க? ஏங்க நான் எப்படியோ யோசிச்சுட்டு இருக்கேங்க, இதை ஏங்க சொன்னீங்க அப்படின்ட்டு. என்னடா இது அப்படின்ட்டு சரி மறுபடியும் போறேன். போனா இந்த முறை கொஞ்சம் சரி, தலைவர் முதல் முறையா நேர்ல பார்க்க போறோம். அந்த இது நான் பதட்டமா இருக்கேன், போய் உட்கார்ந்துருக்கேன். தலைவர் அந்த பக்கம் திரும்பி இன்னொருத்தவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காரு. இப்போ அந்த பேட்ட ஆடியோ லான்ச் அப்ப முன்னாடி நான் இது மாதிரி பேசியிருக்கேன்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் ட்விட்டர்ல போட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு இது தேவையா, எப்படி பண்ணுவ நீ, அப்படி இப்படின்னு காலில இருந்து